மாதங்கி அவதாரம் எடுத்த பார்வதி அந்த பெண்கள் கிட்ட இனிமே நான் உங்க கூட தான் எப்பவும் இருக்க போறேன், உங்களை விட்டு எப்பவும் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் திரும்ப பகீரதனை காமிக்கிறாங்க. பகீரதன் தவம் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா, அந்த காட்சிகளை காமிக்கிறாங்க. கங்கா தேவி அவங்க முன்னாடி வந்துட்டு கண்களை தரங்க அப்படின்னு சொல்லவும் அவர் ரொம்ப சந்தோஷமா அவங்கள பார்த்து வணங்குறாரு. உங்களோட பிரச்சனைக்கான தீர்வு தரத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். உங்க முன்னோர்கள் முக்தி அடையணும் அப்படின்னா நான் பூமிக்கு வந்தாகணும். என்னோட நீர்னால அவங்க முக்தி அடைவாங்க. ஆனா என்னோட வேகத்தை தாங்கிறது பூமியால முடியாது, பிரளயமே வந்துடும் அப்படின்னு சொல்லவும் இதுக்கு தீர்வு தான் என்னமா அப்படின்னு கேக்குறாரு. என்னோட வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு மகாதேவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி மகாதேவர் அழைச்சிட்டு வர கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க இவரும் போய் மகாதேவர் கிட்ட கேட்கிறார். தரிசனம் கொடுங்க மகாதேவான்னு கேட்கவும் அவரும் தவத்துல இருந்து கண்ணை முடிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா நாராயணன் நின்றுட்டு இருக்காரு. எனக்கு தெரியும் நாராயணன், நான் தவத்துல இருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக நீங்க பகீரனை தூண்டி விட்டுருக்கீங்க. காரணம் பார்வதியோட புதிய ரூபம் அப்படின்னு சொன்னதும் ஆமா, நீங்களுமே கூட பார்வதியோட அந்த உருவத்துல இருந்து அவங்களை கொண்டு வரதுன்னு தான் நினைக்கிறீங்க. நான் என்னால முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டேன். பார்வதி மீட்கிறதுக்கு ஏதாவது செய்யுங்க, அப்பதான் அவங்க திரும்ப கைலாயம் வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கான வழிகிட்ட எதுவும் கிடையாது. ஏன்னா பார்வதி சில தீர்க்கமான முடிவுகள் எடுத்தாச்சு. இந்த பயணத்தை பார்வதி முடிக்கிற வரைக்கும் கைலாயம் வர்றது முடியாத காரியம் அப்படின்னு சொல்ல அங்க விநாயகர் நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. நான் யார திரும்ப கைலாயத்துக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் தேவேந்திரன் இப்ப அவங்களுக்கு கொடுக்கறது நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. செல்வம் வளம் எல்லாத்தையுமே இந்த பெண்கள் கிட்ட கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொன்னதும் விநாயகர் இதுக்கான பதில தாயார் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே ஆர்வத்தோட ஒரு முகத்தை பாக்குறாங்க. அந்த பெண்கள் தாயார தரிசனம் பண்ண வந்தாங்க இல்லையா, அப்போ அவங்க கிட்ட பக்தியை தவிர வேற எதுவுமே இல்லையே, அது மாதிரி நம்மளும் இப்ப பக்தி மட்டுமே சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா பிரச்சனைக்கான தீர்வையும் சொல்லிடுறாரு. அதே நேரம் இது நம்ம செய்ய வேண்டிய சீக்கிரமா செஞ்சாகணும். ஏன்னா நதிகள் இல்லாம நீர்நிலைகள்லாம் வற்றி போயிட்டதுனால படைப்போட ஆதாரமே அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு. எல்லா இடங்கள்லயும் நெருப்பு பந்துகள் வந்து விழுகிறது, மக்கள் எல்லாம் சிதறி ஓடுறதையும் காமிக்கிறாங்க. இங்க நாராயணன் பிரம்மன் சிவன் எல்லாருமே அதை கவனிச்சிட்டு இருக்காங்க. பிரம்மதேவர் பூமி சமநிலை இழந்துருச்சு அப்படின்னா அது பிரபஞ்சத்திலையும் பிரதிபலிக்கும், அது படைப்பையும் அழிச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. பார்வதி தேவி பிரபஞ்சத்துக்கு படைப்பினை தரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா படைப்புகள் எல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா அதனால என்ன பிரயோஜனம் இருக்க போகுது அப்படின்னு அவர் ஒரு கேள்வி எழுப்பவும் சிவனும் கேட்கிறாரு, மாதங்கியோட இந்த அவதாரம் படைப்பெல்லாம் அழிச்சிரும், இந்த மாதிரி நம்ம விட்டுற முடியாது, அதனாலதான் நாராயணர் பகீரதன் மூலமா என்னோட தவத்தையும் கழிச்சாரு அப்படின்னு சொல்றாரு. திரும்பவும் பகீரதனை காமிக்கிறாங்க. பகீரதனும் சிவனை தரிசனம் கொடுக்க சொல்லி வேண்டி நிக்க சிவன் அந்த இடத்துக்கு வராரு. என்ன நடந்துச்சு பகீரதா, எதுக்காக என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேட்கிறார். பகீரதனும் சிவனை வணங்கிட்டு உங்ககிட்ட எதையும் மறைக்க முடியாது, என்னோட 7000 முன்னோர்கள் கபில முனியோட சாபத்தினால சாம்பலாயிட்டாங்க. அவங்க அழிஞ்சாலும் அவங்களோட துன்பம் அழியாம தான் இருக்கு, அவங்களோட ஆத்மா முக்தி அடையாம இருக்கு. மகா காளி கங்கா தேவிக்கு ஒரு வரம் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அவங்களால மட்டும்தான் அவங்களுக்கு பூமியில விமோச்சனம் அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கங்கா தேவி வந்தாதான் பூமி புனிதமடையும் அப்படின்னு சொல்லவும் சிவனும் கேட்கிறாரு, நடந்தது சொல்லு, உன்னோட வேண்டுகோளுக்கு ஏத்த மாதிரி உனக்கு கங்கா தேவியால உதவி பண்ண முடியலையா அப்படின்னு கேட்கவும் இல்ல, ஏன்னா அவங்களோட சக்தி இந்த பூமியால நேரடியாக தாங்கிக்க முடியாது, உங்களால மட்டும்தான் கங்கையோட அந்த வேகத்தை தடுத்து ஆட்கொள்ள முடியும், அதனால கருணை காட்டுங்க அப்படின்னு வணங்கி நிற்கவும் பகீரதா நல்லது செஞ்சோம்னா நல்ல விஷயம் தான் நடக்கும், அதோட பலனும் நல்ல விதமா தான் இருக்கும், நீ செஞ்ச தவம் உன்னோட முன்னோர்களுக்கு மட்டும் முக்தி கொடுக்க போறது இல்ல, இந்த பூமியை புனிதப்படுத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு கங்கான்னு அழைக்கவும் கங்கையும் அவரை வந்து வணங்கி நிக்கிறாங்க. உங்க எண்ணத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த பூமிக்கு வர நானும் தயாரா இருக்கேன், என்னோட வேகத்தை தடுக்கிறது உங்ககிட்ட ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்கவும் நிச்சயமா வழி இருக்கு கங்கான்னு சொல்லிட்டு அவர் விரிஞ்ச ஜடாமுடியோட மலை உச்சியில நிக்கிறாரு. இப்போ திரும்ப கங்கா நாராயணனும் பிரம்மனும் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வர்றாங்க. அவங்க 2 பேரையும் வணங்கி நிற்கவும் கங்கையோட ஜலம் முழுவதுமே படைப்பு கடவுளான பிரம்மதேவரோட கமண்டலத்துக்குள்ள அடங்கிரும் அப்படின்னு சிவன் சொல்லவும் கங்கை நீரா மாறி அந்த கமண்டலத்துக்குள்ள நுழையிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.